என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் என்னன்னா 26ல் எப்படி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. கூட்டணியில் வந்து நிறையா குழப்பம் இருக்குது. டிஎம்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழக மக்கள் வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் ஒரு மாதிரி ஓட் பண்ணுறாங்க, வாக்களிக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. 1980 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆளுமையின் கீழ் அதிமுக இருக்கும்போதே 1980 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. அதில் அதிமுக 2 இடத்துல தான் ஜெயிக்குது. அதை ஃபாலோ பண்ணி வந்த அசம்பிளி எலெக்ஷனில் 132 தொகுதியில் அதிமுக தனித்து ஜெயிச்சு புரட்சி தலைவர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நேற்று கிடையாது, 1980 இருந்தே மக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி ஓட் பண்ணுறாங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து 24 எலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு 21 எலெக்ஷனோட ரிசல்ட்ஸுக்கு போகும். 21 எலெக்ஷன் எந்த மாதிரியான சூழ்நிலையில் நடந்ததுன்னா, ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை, கட்சிக்குள்ளே குழப்பம். இதுக்கு நடுவில் இந்த மீடியாஸ் ஃபுல்லாக வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டு. இந்த ஆக்டர்ஸ் உட்பட சூர்யா, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹன்சிகா மோத்வானி, சத்யராஜ், சித்தார்த், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் போராளிகள். எல்லாத்தையுமே வந்து ட்விட் பண்ணியே சாதிச்சிருவாங்க. ஒரு பால் பாக்கெட் வீட்டுக்கு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அதுக்கு எடப்பாடியார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பரப்பி விட்டுருவானுங்க. இதுக்கு நடுவில் ஏன்டா இதுக்கு தான் ஹிந்தி தெரியாது போட ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்கிறது தெரியாது. ஒரு இஷ்யூ நடந்து முடிஞ்சு ஒரு ப்ரீத்திங் டைம்குள்ளே, ஆக்ஷன் எடுக்கிற டைம்குள்ளே இவனுங்க அதுக்குள்ளே 10 போராட்டத்தை நடத்திடுவானுங்க. எடப்பாடியார் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோடனே நாங்கள் போராட்டம் பண்ணி தான் இதெல்லாமே நடந்தது அப்படின்ற ஒரு இமேஜை கொண்டு வருவானுங்க. அந்த கப்பல் வருவாங்க, நந்தினி கப்பல். அதுக்கப்புறம் கோவன் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சட்டை இல்லாமல் தெருவா டான்ஸ் ஆடி சுற்றிட்டு இருந்தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல. இப்போ எந்த புந்தில் போயிட்டு படுத்துட்டு இருக்கான்னு தெரியல. இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தூண்டி விட்டு போராட்டம் மேலே போராட்டமாக பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த சைடு ஒரு போராட்டம் தலைவலி நமக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி நீ அடித்தாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் எட்டி உதைச்சாலும் நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன், அதிமுக ரெட்டலையை தவிர வேறு எதுக்கும் வந்து என்னோட கை வந்து ஓட்டு மாறாது அப்படின்னு சொல்லி மக்கள் போட்ட ஓட்டு தான் ஏடிஎம்கேக்கு. அப்படியே டிஎம்கேக்கு வருவோம். ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு வந்து நடுநிலையாக இருக்கவங்க வந்து அப்படியே அதிமுகக்கு எதிர்ப்பாக இருக்கவங்க மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. நான் தான் டிஎம்கே, நான் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவன கூட விட்டுடலாம். அவன் வந்து அவனோட பார்ட்டிக்கு லாயலாக இருக்கான். ஆனால் நான் நடுநிலவாதின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண பாருங்க, அவன்லாம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அவனுங்களாம் நம்ம மன்னிக்கவே கூடாது. அவனுங்க ஒரு சைடு கையில் வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் மீடியா ஒரு சைடு கையில் வச்சுக்கிட்டாங்க. கூட்டணி அறிவாலயத்தில் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் ஒருத்தர் கால் மேலே ஒருத்தர் நிற்கிற அளவுக்கு டிஎம்கே கூட்டணியில் கட்சி கூட்டம் அதிகம். ஒரு போராட்டத்துக்கும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து போயிடுவார். போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், செவிலியர் போராட்டமாக இருக்கட்டும், ஆசிரியர் போராட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே போயிட்டு அடுத்த ஆட்சி நம்மளது தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன்னு சொல்லி தென் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது சில ஸ்கீம்ஸை அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து எலெக்ஷனில் வந்து டிஎம்கே நின்னாங்க.